ஹலோ கைஸ், இது நான் உங்கள் ஜீவானந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. ஸோ கைஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, உபுண்டு வந்து எப்படி விண்டோஸ் 10ல் இன்ஸ்டால் பண்ணுறது யூஸிங் விர்ச்சுவல் மிஷின். உபுண்டுனா ஒன்றும் இல்லை கைஸ், உபுண்டுன்றது அது ஒரு லினக்ஸோட ஒரு டிஸ்ட்ரோ தான். அது லினக்ஸ்லேருந்து வந்து இன்னொரு ஓஎஸ் தான் அந்த உபுண்டுன்றது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பொறுத்த முன்னாடி நம்ம வந்து பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓஎஸ் மேலே இன்னொரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டியூவல் பூட், இன்னொன்று வந்து விர்ச்சுவல் மிஷின். இப்போ டியூவல் பூட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே ஹார்ட் டிரைவில் 2 ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களால் அட் டைமில் ஒரு ஓஎஸ் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். பட் இந்த விர்ச்சுவல் மிஷினோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து அந்த ஒரே ஹார்ட் டிரைவில் 2 ஓஎஸும் இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் நீங்கள் அந்த 2த்தையும் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டியூவல் பூட்னா ரெண்டு ஓஎஸும் ஒரே ஹார்ட் டிரைவில் இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் அட் டைமில் ஒரு ஓஎஸ் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த விர்ச்சுவல் மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஓஎஸும் உங்களால் ஒரே ஹார்ட் டிரைவில் இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, அட் டைமில் உங்களால் 2 ஓஎஸும் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த டியூவல் பூட்டுக்கும் விர்ச்சுவல் மிஷினுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா டியூவல் பூட் அண்ட் விர்ச்சுவல் மிஷின் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் ரெண்டுத்துக்கும் நிறையா ப்ரோஸ் இருக்குது அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்படி உபுண்டு ஓஎஸ் வந்து விண்டோஸ் 10ல் விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பொறுத்த மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு போனீங்கன்னா இந்த பேஜ் வரும், என்னோடய பேஜ் வரும். அந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து இந்த பிளாகில் போனீங்கன்னா கீழே வந்து 2 சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த 2 சாஃப்ட்வேர் தான் முக்கியமானது. ஒன்று வந்து விர்ச்சுவல் மிஷின்ன்றது அந்த சாஃப்ட்வேர், நம்ம அதில் தான் இந்த ஓஎஸ் ரன் பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து உபுண்டு ஓஎஸோட டவுன்லோட் லிங்க். ஃபஸ்ட்டு நம்ம இந்த விர்ச்சுவல் பாக்ஸை டவுன்லோட் பண்ணிப்போம். அப்படி இங்கே விர்ச்சுவல் பாக்ஸ் அந்த டவுன்லோட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். விண்டோஸ், ஓஎஸ், மேக்ஸு, லினக்ஸ்க்கு நிறைய காட்டும். நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது விண்டோஸ் 10ல். ஸோ நம்ம இந்த விண்டோஸ் ஹோஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த உங்கள் டவுன்லோடரில் இது மாதிரி டவுன்லோட் கேட்கும். நீங்கள் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இது டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்தது வந்து இங்கே இதே பேஜில் இன்னொன்று இருக்கும், கீழே இருக்கும் பாருங்கள். இது ஒரு நிமிஷம், இது முடிஞ்சிட்டோம். கீழே வந்து எக்ஸ்டென்ஷன் பேக்குன்னு ஒன்று இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் போனீங்கன்னா இதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல் சப்போர்ட்டட் பிளாட்ஃபார்ம்னு இருக்கும். அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஆகும் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. இப்போ இன்ஸ்டால் ஆகும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இதை இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண வேணாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இது கிளிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணது அந்த ஃபோல்டருக்கு போங்க. ஃபோல்டர் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது க்ரீன் கலரில் காட்டும். நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இந்த இடத்துல வந்து க்ரீனாக காட்டாது, ஒயிட்டாக காட்டும். இது மாதிரி இங்கே இதில் இருக்க பாருங்கள், இது மாதிரி ஒயிட்டாக காட்டும். பட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதால் இப்போ வந்து இந்த இடத்துல க்ரீனாக காட்டும். விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா, அதனால் இது க்ரீனாக காட்டும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பேக் இஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் வித் சேம் வெர்ஷன், டு லைக் டு ரீஇன்ஸ்டால். நான் வந்து இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து இங்கே ரீஇன்ஸ்டால் போல் இன்ஸ்டால்னு காட்டும். நீங்கள் ரீஇன்ஸ்டால் இது மாதிரி கொடுத்து ஸ்க்ரால் பண்ணிட்டு அக்ரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உபுண்டு ஓஎஸ் டவுன்லோட் பண்ணணும். இங்கே வந்து டவுன்லோட் லிங்க் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உபுண்டு ஓஎஸோட டவுன்லோட் பேஜுக்கு போகும். இந்த டவுன்லோட் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட்னு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்டிஎஸ்டி உபுண்டு 20.0.4 இது ஸ்டேபிள் வெர்ஷன் இது. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோடுன்னு இருக்கும். டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து 2.67 GB இது வந்து ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அது ஃபியூ மினிட்ஸில் டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ நான் இது டவுன்லோட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பார்க்குறேன் இது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இதை. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உபுண்டு ஓஎஸ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது உபுண்டு ஓஎஸை விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ராசஸை பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ ரெண்டுமே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விர்ச்சுவல் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும். விர்ச்சுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா
இது மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இங்கே நான் வந்து ஆல்ரெடி என்னோடய ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுல அது மாதிரி காட்டுது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூன்னு இருக்குது பாருங்கள், இந்த நியூவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த உங்களோட ஓஎஸ்க்கு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இது உதாரணத்துக்கு உபுண்டு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் வந்து டைப்ஸில் வந்து நீங்கள் லினக்ஸ் அது வெர்ஷன் உபுண்டு 64 பிட் அதுவே இல்லை வந்துடும். அது நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள் ரேம் செலக்ட் பண்ணிக்கலாம். மினிமம் 1 GB 1024 MB இருக்கணும். அது உங்கள் டிபெண்டன்சி பொறுத்து. அதாவது நீங்கள் இப்போ உங்கள் சிஸ்டம் பவர்ஃபுல்லான உங்கள் சிஸ்டம் 16 GB ரேம் 32 GB ரேம் அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட இது வந்து 16 GB ரேம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 GB இல்லைனா 4 GB கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 GB வைக்கிறேன். 4 GB வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இது வந்து நான் கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் முன்னாடியே. இது வந்து உங்கள் சிஸ்டம் டிபெண்டன்சி பொறுத்து. இது வந்து நீங்கள் 4 GB வைக்கணும் அவசியம் இல்லை. மினிமம் 1 GB இருக்கணும். பட் நீங்கள் வந்து இப்போ உங்கள் சிஸ்டமை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த 16 GBன்றதால நான் 4 GB வைக்கிறேன். இது 16 GB ரேம். ஸோ நான் 4 GB வைக்கிறேன். உங்களுக்கு 4 GB ரேம் ஒரு 8 GB ரேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 GB ஒரு 2 GB வச்சுக்கலாம். அது உங்களோட சிஸ்டமோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து முக்கிய ஹார்ட் டிஸ்கில் வந்து கிரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் கொடுங்க. கிரியேட் கொடுத்துட்டு VDIன்னு இருக்கும் பாருங்க, VirtualBox டிஸ்க் இமேஜ், அதை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. டைனமிக்கலி அலாட்டட் அது செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் வந்து மினிமம் 10 GB அது வந்து அவங்க வந்து இதில் உபுண்டுவில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் மினிமம் 10 GB வைங்க. அப்போ தான் உங்கள் சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நான் வந்து ஒரு 20 GB வைக்கிறேன். 20 to 30 GB வைக்கிறேன். இது வந்து டைனமிக் அலாட்டட் தான். இது நீங்கள் யூஸ் பண்ணது ஸ்பேஸ் ஏறணும். ஸோ இப்போ நீங்கள் வச்சுட்டு ஸோ இப்போ நான் 30 GB வைக்கிறேன். இதில் க்ரியேட் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு உபுண்டு நீங்கள் வந்துருச்சு பாருங்க. ஸோ கைஸ் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டோரேஜ்னு இருக்க பாருங்கள், அந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணி கண்ட்ரோலர் ஐடிஇ கண்ட்ரோலர் சேட்டான்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் கண்ட்ரோலர் ஐடியை செலக்ட் பண்ணி ஆட் ஆப்டிக்கல் ட்ரைவ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஆடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உபுண்டுன்னு நான் டவுன்லோட் பண்ணது, நம்ம உபுண்டு டவுன்லோட் பண்ணல அது இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த ஓஎஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் சூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட உபுண்டு ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓகே கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட்னு இருக்க பாருங்கள், இந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற வேலையெல்லாம் அதுவே பார்த்துக்கும். ஸோ கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணுவது ஃபஸ்ட்டு டைம் ஓஎஸ் இதுவாகிறதுக்காக நீங்கள் ரீட் ஆகிட்டு தான் லோட் ஆகும். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணணும். ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணால் தான் அதுவே எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் காட்டும். ஸோ கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நீங்கள் சிஸ்டம் அந்த ப்ரிஃபரன்ஸ் உங்கள் சிஸ்டமோட எவ்வளோ ரேம் எவ்வளோ அது பொறுத்து தான் கைஸ் இது உங்களோட ஸ்பீடு எல்லாமே இருக்கும் இது. ஸோ நீங்கள் வந்து பவர்ஃபுல் மிஷின் ரன் பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் அதிகமான ரேம் செட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மிஷினை ஃபாஸ்ட்டாக லோட் பண்ண முடியும். ஸோ இதில் வர ஸ்பீட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி டோட்டலி உங்களோட சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான். உங்கள் சிஸ்டமில் நீங்கள் வந்து எவ்வளோ ரேம் இருக்குது அந்த உங்களுக்கு சிஸ்டமோட ஹார்ட்வேரை பொறுத்து தான் இதோட ஸ்பீட்ஸ் எல்லாமே டிபெண்டடாக இருக்கும். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உபுண்டோட இன்ஸ்டாலேஷன் விசார்ட் வந்துருச்சு. இப்போ இந்த இன்ஸ்டாலேஷனில் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். நீங்கள் வந்து உபுண்டு ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். அது இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து VirtualBoxல தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றதால நம்ம வந்து டேரெக்டாக இன்ஸ்டாலே பண்ணிடலாம். இதே நீங்கள் டியூவல் பூட் பண்ணுற மாதிரினா நீங்கள் டியூவல் பூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ நான் டியூவல் பூட் என்னென்ட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து VirtualBox இன்ஸ்டால் பண்ணுன்றதால VirtualBoxல நம்ம வந்து இன்ஸ்டாலே பண்ணிடலாம். அதை டேரெக்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் உபுண்டு கொடுங்க. இன்ஸ்டால் உபுண்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கடுத்து எல்லாம் உங்கள் கீபோர்ட் லேஅவுட் எல்லாமே காட்டும். அதெல்லாம் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இது நார்மல் இன்ஸ்டாலேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இங்கே டவுன்லோட் அப்டேட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. எல்லாம் அதில் இருக்கிற மாதிரி டிஃபால்ட்டாக வச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும், இரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் உபுண்டுன்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ தாராளமாக இல்லை இரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் உபுண்டு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறோன்றதுக்காக
இதில் வந்து நீங்கள் விர்ச்சுவலாக டிஸ்கே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. நம்ம 30 GB ரெடி பண்ணோம்ல, அந்த 30 GB வந்து விர்ச்சுவல் டிஸ்க். அந்த 30 GB வந்து இப்போ ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகி அதில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதுவே நீங்கள் டியூவல் பூட்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் டியூவல் பூட்டில் வந்து நீங்கள் இரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் உபுண்டு கொடுக்கும்போது நீங்கள் தெரியாமல் உங்களோட சி ட்ரைவை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா மொத்த விண்டோஸும் டெலிட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின்றதுக்காக நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. டியூவல் பூட்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து விர்ச்சுவல் மிஷினில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் உபுண்டு கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது மாதிரி கேட்கும். இஃப் யூ கண்டினியூ, அதான் அவங்களே வார்னிங் கொடுப்பாங்க, இந்த பார்ட்டிஷனில் இருக்கிற டேட்டா எல்லாமே டெலிட் ஆகிடும்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இதில் ஓகே கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ கைஸ், நான் இன்னொரு வாட்டி அகைன் சொல்கிறேன், நீங்கள் டியூவல் பூட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தெரியாமல் விண்டோஸோட ட்ரைவு, அதாவது சி ட்ரைவை வந்து இதில் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சி ட்ரைவில் இருக்கிற மொத்த விண்டோஸும் டெலிட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் உபுண்டு மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி நம்மளுக்கு இதுவே வராது, விண்டோஸே வராது. ஸோ இப்போ நம்ம டைம் ஜோனை வந்து செலக்ட் பண்ணணும். டைம் ஜோன் வந்து கொல்கட்டா செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்து யுவர் நேம் ஜீவ்ஸ், VirtualBox, பாஸ்வேர்டு வந்து ஓகே. இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். லாகின் ஆட்டோமேட்டிக்காக ரிக்வயர் பாஸ்வேர்ட் டு லாகின், அது உங்கள் விருப்பம் தான் அது. ஸோ இப்போ நான் லாகின் ஆட்டோமேட்டிக்லேயே கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு இந்த சிஸ்டம் இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் காட்டுறதுக்காக தான். இப்போ நான் லாகின் ஆட்டோமேட்டிக்லி கொடுத்து நான் கண்டினியூ கொடுக்குறேன். அது வந்து காப்பி ஆகும், ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி ஆகும் இப்போ உங்களோட விர்ச்சுவல் டிஸ்க்கு. ஸோ இது வந்து ஃபியூ மினிட்ஸ் ஆகும் கைஸ், நீங்கள் வெயிட் பண்ணணும். இது ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரீஸ்டார்ட் கேட்கும் நம்மள்கிட்ட. இப்போ நம்ம வந்து ரீஸ்டார்ட் நான் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதோட எல்லா ப்ராசஸையும் அதுவே பார்த்துக்கும் அது. ஸோ நீங்கள் வந்து இப்போ வெயிட் பண்ண வேண்டியது தான். இப்போ நீங்கள் வந்து இப்போ ப்ரெஸ் என்டர் கொடுங்க. இப்போ ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உபுண்டு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஃபுல்லாக வந்துச்சு. ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன், அப்புறம் இது பார்த்துக்கலாம் அது ஃபுல்லாத்தையும். ஸோ நெக்ஸ்ட் டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், உபுண்டு வந்து ஃபுல்லாக எல்லாம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு பக்காவா. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உபுண்டு வந்து இங்கே ஸ்மால் ஸ்க்ரீனாக இருக்கிறது தான். ஸோ கைஸ், இப்போ வந்து எப்படி மிஷினை வந்து ஃபுல் ஜூம் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மிஷின்ஸ்னு வைப்பாங்க. மிஷினில் போய் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே செட்டிங்ஸில் வந்து டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஸ்பிளே வந்து ஸ்கேல் ஃபேக்டரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நான் 150க்கு வச்சேன்னா உங்களுக்கு இங்கே ஜூம்டாக தெரியும். இது வந்து இப்போ டெம்பரரி ஜூமுக்கு. இப்போ இதே உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த உபுண்டு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சிஸ்டம், இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கணும். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த VirtualBox செட்டிங்ஸில் வந்து நீங்கள் வந்து இங்கே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் உபுண்டு வந்து பவர் ஆஃபில் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸில் வந்து டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் வந்து இங்கே VMSVGAன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் VBox X SVGA அதை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணணும். ஓகே செலக்ட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஸ்கேல் ஃபேக்டரை 100க்கு வச்சுருங்க. திருப்பியும் பழையபடி 100 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு F ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. எஸ், ரைட் கண்ட்ரோல் ப்ளஸ் F. ரைட் கண்ட்ரோல் தான் இதில் வந்து ஹோஸ்ட் கீன்னு சொல்லுவாங்க. இதில் உபுண்டுன்னு இல்லை, இந்த VirtualBoxல வந்து ரைட் கீ தான், ரைட் கண்ட்ரோல் தான் ஹோஸ்ட் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ரைட் கண்ட்ரோல் ப்ளஸ் F கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்சஸ் பண்ணலாம் எப்போது போல். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு தேடி வரும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஜீவானந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பாய்.